அன்பார்ந்த மாணவர்களே, வருகை புரிந்திருக்கின்ற சிறப்பு விருந்தினர்களே, சான்றோர் பெருமக்களே, அனைவருக்கும் அரக்கோணம் ஸ்ரீ கிருஷ்ணா கல்வி நிறுவனங்களின் சார்பாக நெஞ்சம் நிறைந்த நன்றிகளையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். 1992ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 3ஆம் தேதி இந்த அரக்கோணம் பகுதியில் ரூரல் வெல்ஃபேர் ட்ரஸ்ட் என்ற ஒரு அறக்கட்டளையை நிறுவி அந்த அறக்கட்டளையின் சார்பாக கிராமப்புற ஏழை எளிய மாணவர்கள் எல்லாம் தொழிற்கல்வியில் சிறந்து விளங்க வேண்டும் என்று, அவர்களை நல்ல தொழில் வல்லுநர்களாக உருவாக்க வேண்டும் என்று பெருமதிப்புக்குரிய லைன் எம்ஜேஎஃப் டாக்டர் டிஆர் சுப்பிரமணியம் அவர்கள் ஸ்ரீ கிருஷ்ணா ஐடி என்ற ஐடியை தோற்றுவித்தார். அதனுடைய தொடர்ச்சியாக நீட்சியாக 1995ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 11ஆம் தேதி, சரியாக 31 ஆண்டுகளுக்கு முன்பாக இதே அரங்கில் மதிப்புக்குரிய முன்னாள் எம்பி திரு கிருஷ்ணசாமி அவர்களும், முன்னாள் சோளிங்கர் எம்எல்ஏ திரு முனிரத்னம் அவர்களும், முன்னாள் அரக்கோணம் எம்எல்ஏ லதா பிரியகுமார் அவர்களும் இந்த கல்வி நிறுவனத்தை தோற்றுவித்தார்கள். பசுமையான அந்த நினைவுகள் எல்லாம் நமது நிறுவன தலைவர் அவர்களுக்கும் செயலாளர் அவர்களுக்கும் நெஞ்சில் நிழலாடி கொண்டிருக்கின்றது. தோற்றுவித்த இந்த கல்லூரியுடைய அடிப்படை வளர்ச்சியினை கருத்தில் கொண்டுதான் இந்த ஸ்ரீ கிருஷ்ணா கல்வி நிறுவனங்கள் இப்போது 9 கல்வி நிறுவனங்களாக அரக்கோணத்தின் அடையாளமாக இருந்து வருகின்றது. பொதுவாக வெள்ளி விழா, பொன் விழா, வைர விழா, மணி விழா, முத்து விழா என்ற விழாக்களுக்கு மட்டும்தான் விழா எடுப்பார்கள். நமது தலைவர் அவர்களுக்கும் மணி விழா நடந்து ஏறியது. அந்த விழாவையும் சிறப்பாக நாம் கொண்டாட இருந்தோம். கொரோனா காலம் என்பதால் அதை மிக எளிமையான முறையில் அதை நாம் செயல்படுத்தி அவருக்கு அவரது ஆசீர்வாதங்களை நாம் பெற்றோம். எப்பவுமே இல்லாமல் இது என்ன புதுசாக 32ஆம் ஆண்டு தொடக்க விழா அப்படின்னு கேட்டால், அன்னைக்கு ஆரம்பிக்கும் போது இந்த கல்லூரியில் வெறும் 4 துறைகள் மட்டும்தான் இருந்தது. 31ஆம் ஆண்டில் கூட வெறும் 6 துறைகள் மட்டும்தான் பயிற்றுவிக்கப்பட்டது. ஆனால் இந்த 32ஆம் ஆண்டில் மட்டும்தான் 9 பாடப்பிரிவுகளை கொண்ட துறைகள் சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த 3 துறைகள் இந்த நவீன காலத்திற்கு தேவையான பயோமெடிக்கல் இன்ஜினியரிங், அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் அண்ட் மெஷின் லேர்னிங் என்ற 3 சிறப்பு வாய்ந்த தொழில் கல்வியை இந்த பகுதியில் எங்குமே இல்லாத வகையில் இந்த கல்வி நிறுவனம் மட்டுமே மிக சிறப்பாக கொண்டு செயல்பட இருக்கின்றது. அதற்கு முன்னுதாரணமாக இந்த நாளில் ரூபாய் 8 லட்சம் மதிப்பிலான ஏஐ லேப், 3வது தளத்தில் ஏஐ லேப் இந்த ஆண்டு முதல் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் அண்ட் மெஷின் லேர்னிங் படிக்கக்கூடிய மாணவர்களுக்காக ஒரு புதிய லேப் ரூபாய் 8,40,000 மதிப்பில் நமது தலைவர் அவர்கள் இப்போது இந்த நாளில் அதை துவக்கிட வேண்டும் என்று விரும்பினார். அன்று திறந்து வைத்த அதே கிருஷ்ணசாமி அவர்களையும் திரு முனிரத்னம் அவர்களையும் இந்த நிகழ்விற்கு அழைப்பதாக நாம் ஏற்பாடு செய்திருந்தோம். குடும்ப நிகழ்வின் காரணமாக திரு முனிரத்னம் அவர்கள் நிகழ்வில் கலந்து கொள்ள இயலாது என்று தெரிவித்தார்கள். திரு கிருஷ்ணசாமி அவர்களோ, நான் விஷ்ணு கிட்ட கேட்டு சொல்கிறேன், என்னால் இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ண முடியாதுன்னு சொல்லிக்கிட்டு ஒரு 3 நாளைக்கு முன்னாடி வரைக்கும் ஒப்புதல் தராமலே இருந்தார். கடைசியாக என்னால் வர இயலாது, என்னுடைய உடல்நிலை என்னால் வாய்ப்பில்லை, ஆனால் எனக்கு பதிலாக என்னுடைய நேலாக இருக்கக்கூடிய உங்கள் கல்லூரியிலேயே பணி செஞ்சுருக்கிற பொன்னம்பலத்தை நான் என் சார்பாக அனுப்பிச்சி வைக்கிறேன்னு சொல்லிவிட்டு அவர் அனுப்பி வச்சிருக்காரு. அப்போது நம்ம தலைவர் சொன்னார், நாங்கள் எல்லாரும் வெள்ளை சட்டை போட்ட காமராஜருடைய பற்றாளர்கள், பேசவே தெரியாதுன்னு நினச்சிக்கிட்டு இருந்த என்ன கூட அவங்க கல்வி நிறுவனத்தில் அரை மணி நேரம் ஒரு பேச வச்சு
என்னை சிறப்பு அழைப்பாளராக அழைத்து ஒரு பட்டமளிப்பு விழாவை ஏற்பாடு செய்த டாக்டர் இஎஸ்எஸ் ராமனை தான் நீ கூப்பிடணுன்னு சொன்னார். நான் கூப்பிட்டா கண்டிப்பாக வந்துடுவார் சார்னு சொன்னேன். அவரும் தவறாமல் இந்த நிகழ்ச்சியை ஒத்துக்கிட்டு குறித்த நேரத்தில் வந்திருக்கக்கூடிய அவருக்கு ஸ்ரீ கிருஷ்ணா கல்வி நிறுவனங்களின் சார்பாக முதலில் நெஞ்சம் நிறைந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அதோடு இன்னொரு கூடுதலான சிறப்பு என்னடான்னா, நம்ம கல்லூரி நிறுவனங்களுடைய செயலாளர் டிஎஸ் ரவிக்குமார் அவர்கள் ரோட்டரி மாவட்டத்தினுடைய ஆளுநர். இந்த ஆளுநர் பயிற்சிக்காக அமெரிக்காவில் ஒரு 28 நாள் பயிற்சி படிக்கிறதுக்கு போனோம். அதுக்கான ஒரு பாராட்டு விழாவிலையும் அவரை பங்கெடுத்து வாழ்த்தி வழி அனுப்பினது நம்ம டாக்டர் அவர்கள்தான். அந்த பெருமைக்குரிய டாக்டர் அவர்கள்தான் நமது அகூரில் அமைந்திருக்கக்கூடிய ஒரு 74 மாணவர்களை கொண்ட டிஆர்எஸ் குளோபல் பப்ளிக் சீனியர் செகண்டரி பள்ளி என்ற பள்ளி 74 மாணவர்களை கொண்டு ஆரம்பிக்கப்பட்ட பள்ளி, அவரது கரங்களால் திறந்து வைக்கப்பட்ட பள்ளி இன்று 820 மாணவர்களை கொண்டிருக்கின்றது. அவரது நிச்சயமாக இந்த நிகழ்வில் கலந்து கொள்ள வேண்டும் என்ற எங்களது அன்பான வேண்டுகோளை ஏற்று அவர் இங்கே வருகை தந்திருக்கின்றார். அதோடு நம்ம தலைவர் ஒரு அரிமா சங்கத்தினுடைய மாவட்ட தலைவர், பல்வேறு சமூக சேவையினுடைய நிகழ்வுக்கெல்லாம் முன்னின்று செயல்பட்டு கொண்டிருப்பவர். இன்னும் குறிப்பாக சொல்லப்போனால் இந்த கல்லூரி 31 ஆண்டுகள் நிறைவு பெற்றிருக்கிறது என்றால் கிட்டத்தட்ட 45க்கும் மேற்பட்ட இரத்த தான முகாம்களை நடத்தி இருக்கின்றது. 5000 யூனிட் ரத்தம் வழங்கி இருக்கின்றது. இது எல்லாமே யாருடைய செயல்பாடுன்னு கேட்டால் இங்கே இருக்கக்கூடிய அரிமா சங்கத்தினுடைய நண்பர்கள், அரிமா சங்கத்தினுடைய அந்த தூண்டுகோலின் படி தான் நம்ம இந்த இரத்த தான முகாமை வெகு சிறப்பாக நடத்தி ராணிப்பேட்டை மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களே பாராட்டும் வகையில் நமக்கு இன்னைக்கு கூட தொடர்ச்சியாக நாம் செஞ்சுக்கிட்டு வரோம். அந்த பணிக்கெல்லாம் முத்தாய்ப்பாக இருக்கின்ற முன்னாள் மாவட்ட ஆளுநர் ஆவினுடைய ஜிஎம் பொறுப்பில் இருந்து இன்னைக்கு இதே அளவுக்கு ஒரு கல்லூரி இருக்குடான்னா இதுக்கு 10 மடங்காக ஒரு அரசினர் தொழிற்பயிற்சி நிலையம் ஐடிஐயை கிட்டத்தட்ட 4 கோடி ரூபாய் மதிப்பு இருக்கக்கூடிய ஒரு இண்டஸ்ட்ரி 4.0 என்ற லேபை டாடா கம்பெனிக்கிட்ட இருந்து பெற்று எங்கள் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸே அங்கே போய் பயிற்சி எடுக்கிறதுக்கு காரணமாக இருக்கக்கூடியவர் தான் இந்த நிகழ்ச்சியினுடைய கௌரவ விருந்தினர் திரு ஹரிதாஸ் அவர்கள். அவர்கள் இருவரையும் அனைவரும் கைதட்டி அன்போடு வருக வருக என்று வரவேற்கும்படி கேட்டுக்கொண்டு, இன்று ஒரு மிக இனிமையான நாள், அது மட்டும் இல்லாமல் ரொம்ப நெகிழ்ச்சியான நாள். ஆனால் இந்த கல்லூரி பார்த்திங்கன்னா 31 வருஷத்துக்கு முந்தி இதே நாளில் இதே வளாகத்தில் பெரியவர்களால் ஆரம்பிக்கப்பட்டது. அந்த நினைவுகள்லாம் பார்க்கும்போது ரொம்ப பிரமிப்பாக இருக்குது. மேலும் இந்த விழாவுக்கு சிறப்பு விருந்தினராக வந்து நம்மளை எல்லாம் பெருமைப்படுத்தி கொண்டும் கௌரவப்படுத்தி கொண்டிருக்கும் அண்ணன் டாக்டர் இஎஸ் ராமன் எம்டி எக்ஸ்எம்எல்ஏ அவர்களே, மற்றும் அரக்கோணம் மன்னன் மைந்தர் அண்ணன் லயன் என்ஜினியர் ஆர் ஹரிதாஸ் பிஇ அவர்களே, மற்றும் நம் கல்லூரியின் சேர்மன் அவர்களே, மற்றும் முதல்வர் சிஎன் வீரமணி அவர்களே, மற்றும் ஆசிரியர் பெருமக்களே, மற்றும் இங்கு ரோட்டரி சங்கத்திலிருந்து வந்திருக்கும் தலைவர்கள் உறுப்பினர்கள், மற்றும் லயன் சங்கத்தில் வந்திருக்கும் தலைவர்கள் உறுப்பினர்கள், மற்றும் வாழ்க வளமுடன் வந்துள்ளார், மற்றும் எங்கள் பிற பள்ளி கல்லூரியிலிருந்து வந்திருக்கும் முதல்வர்கள், ஆசிரியர் பெருமக்கள், மற்றும் மாணவ செல்வங்கள், மற்றும் அனைவரையும் இந்த கூட்டத்துக்கு வருக வரவேற்கிறேன். ஏன்னா நம்ம கல்லூரி ஆரம்பிக்கும்போது 1995 ஆரம்பித்தோம். அப்போ பார்த்திங்கன்னா ஒரு 3 கோர்ஸ் தான் ஃபஸ்ட்டு ஆரம்பித்தோம். அப்போது 120 தான் இன்டேக் கொடுத்தாங்க. ஆனால் இன்றைக்கி வந்து ஒரு 500 இன்டேக் மேலே வைத்து கொண்டு இருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் நிறைய மாணவர்கள் நம்மிடம் படித்தவர்கள் என்னன்னு பார்த்திங்கன்னா வெளிநாடுகளில் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு கம்பெனியில் பார்த்திங்கன்னா துபாயில் இருக்காங்க, சிங்கப்பூரில் இருக்காங்க, மலேசியாவில் இருக்காங்க, யூஎஸ்லேயும் இருக்காங்க. நிறைய நல்ல ஒரு ஹை லெவலில் இருக்காங்க எல்லாமே. ஏன்னா அவங்க வந்து 10th முடித்து இங்கே வந்தாங்க, 3 இயர்ஸ் இங்கே படித்தாங்க, நம்மகிட்ட படித்தாங்க. சில பேர் அப்படியே டிவிஸில் வந்து நிறைய பிளேஸ்மெண்ட். அப்போல்லாம் பார்த்திங்கன்னா டிவிஸில் வந்து நிறைய பிளேஸ்மெண்ட் எங்கே எடுப்பாங்கன்னா நம்ம காலேஜ்னா அப்போ பாலிடெக்னிக் இங்கே கம்மி, நம்ம ஏரியாவில் கம்மி. நிறைய நம்ம யார் படிக்கிறாங்களோ அது 3rd இயர் போகும்போதே எல்லாருக்குமே வேலைவாய்ப்பு வந்து உத்தரவாதம் கொடுத்துருவார்கள். கண்டிப்பாக நான் ஆல் கிளியர் ஸ்டூடெண்ட்ஸ்னால் உடனே வந்து அப்போயே வந்து அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுத்துருவாங்க, நல்ல ஸ்டைஃபண்ட் கொடுப்பாங்க. அந்த மாதிரி நல்ல ஒரு மாணவர்கள் வந்து நல்ல ஒரு ஒளிவிளக்காக நம்ம கல்லூரி விளங்கி கொண்டிருந்தது. இன்றளவும் அப்படி தான். ஆனால் இன்றைக்கி வந்து நிறைய வேலைவாய்ப்புகள் இருக்கிறது. மாணவர்கள் வந்து அதை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அது மட்டும் இல்லாமல் எங்கள் கல்லூரியில் நீங்கள் என்ன சொல்லிக் கொடுக்குறீங்களோ அது வந்து நீங்கள் படிக்கிறது இல்லாமல் இன்டர்நெட்டில் வரையும் போயிட்டு உங்கள் சப்ஜெக்ட் சார்ந்து இன்றைய லெவலில் ஏன்னா
ஒரு நாளும் ட்ரெண்டு மாறிக்கொண்டே இருக்கிறது. இன்றைக்கி ஏஐ இருக்குது, அடுத்து யூஐ வரப்போகுது, அது மாதிரி ட்ரெண்டு மாறிக்கொண்டே இருக்கிறது. ஆனால் லேட்டஸ்ட்டில் என்ன இருக்கிறதோ அப்டேட் ஆகினே இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஜாபுக்கு நீங்கள் போகும்போது பார்த்தீங்கன்னா நிறைய இன்டர்வியூ வைப்பாங்க. வெறும் நீங்கள் அந்த சர்டிஃபிகேட் ஒரு பக்கம் இருந்தாலும் உங்கள் டேலண்ட் எவ்வளோ இருக்குது, நீங்கள் எப்படி ட்ரெஸ் பண்ணுறீங்க, நீங்கள் எவ்வளோ நீட்டாக இருக்கீங்க, ஷூ போடுறீங்களா, உங்கள் ட்ரெஸ்ஸிங் எப்படி இருக்குது, இன் பண்ணியிருக்கீங்களா, ஹேர் கட் எப்படி இருக்குது, இதெல்லாம் தான் பார்க்குறாங்க கம்பெனியில் வேலைக்கு போகும்போது. ஆனால் மாணவர்கள் கல்லூரிக்கு வந்து படிக்கும்போது இந்த 3 பீரியட் வந்து உங்களுக்கு ட்ரைனிங் பீரியட் மாதிரி. இல்லை நீங்கள் ரொம்ப சிறப்பாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கை ஒளிமயமாக இருக்கும். என்றால் உங்கள் பெற்றோர்கள் மிக கடினமாக உழைத்து உங்களை வந்து கல்லூரியில் சேர்த்து படிக்க வைக்கிறார்கள். அவர்கள் கனவு நிறைய இருக்கிறது, உங்கள் பெற்றோர்களுக்கு நிறைய கனவு இருக்கிறது. அந்த கனவு நினைவாக வேண்டும் என்றால் கண்டிப்பாக நீங்கள்லாம் படித்து ஒரு நல்ல வேலைக்கு சென்று உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில் இருக்க வேண்டும். ஏன்னா நீங்கள் உங்கள் பெற்றோரையே யாரும் சார்ந்திருக்கக்கூடாது. ஏன்னா இன்றைக்கி ஒரு ஜாபுக்கு போயிட்டீங்கன்னா அடுத்தடுத்து ஜாப் செஞ்சு கொண்டே நீங்கள் படிக்கலாம். அடுத்து பிஇ படிக்கலாம், எம்பிஏ படிக்கலாம், அது மாதிரி நிறைய கோர்சஸ் இருக்குது. அடுத்து நீங்கள் ஃபாரின் போய் கூட படிக்கலாம். அந்த மாதிரிலாம் படித்தீங்கன்னா உலகத்தில் நீங்கள் வந்து உங்களுக்கு இப்போ செல்ல வேண்டிய இடம் வந்து எங்கன்னு உங்களுக்கே தெரியாது. அந்த மாதிரி இடத்துல ஒரு நாள் இருப்பீங்க. இந்த கல்லூரி வாழ்க்கை என்பது பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. அது நல்ல விதமாக பயன்படுத்தி கொண்டு, அதே மாதிரி உங்களுக்கு ஆசிரியர்கள்லாம் இருக்காங்க. நம்மக்கிட்ட பேராசிரியர் பார்த்திங்கன்னா ஒரு 20 வருஷம் 25 வருஷம் மேலே இங்கே தொடர்ந்து இங்கே சேவையாற்றும் பேராசிரியர்கள்லாம் இருக்காங்க. அதே மாதிரி உங்களுக்கு நல்ல கைடன்ஸ் கொடுப்பாங்க. கண்டிப்பாக அதெல்லாம் நீங்கள் நல்லா யூஸ் பண்ணிக்கொண்டு வாழ்க்கையில் ஒரு வெற்றி பெற்று ஒரு முத்திரையை பதிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். மேலும் வந்து இந்த விழாவுக்கு வந்து நிறைய வந்திருக்கீங்க. திருத்தலேருந்து டாக்டர் ராஜேந்திரன் சார் வந்திருக்காங்க, அது வாழ்கொள்முறை இயக்கத்துலேருந்து வந்திருக்காங்க, லைன்ஸ் சங்கம், அப்படியே நம்முடைய முன்னாள் சீனியர் ஸ்டாஃப் பொன்னம்பலம் சார் வந்திருக்காங்க. அதே மாதிரி லைன்ஸ்லேருந்து பார்த்திங்கன்னா நம்ம ரோஸ்குமார் அவர்கள், தலைவர் அவர்கள்லாம் வந்திருக்காங்க. ஆகியார் பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்திருக்காங்க. ஏன்னா ஒரு முக்கியமான விழா அது. யூஸ்வலாக பார்த்திங்கன்னா இந்த மாதிரி விழா நம்ம எடுக்கிறதில்ல. இருந்தாலும் வந்து இந்த வருஷம் வந்து எடுக்க வேண்டும் என்று நோக்கோடு எடுத்திருக்கிறோம். இதில் கலந்து கொண்ட அனைவருக்கும் என் நன்றியை உறுத்தாக்கிக் கொண்டு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வரவேற்புரை வழங்கிய கல்லூரிய செயலாளர் அவர்களுக்கு நன்றி. 1995ஆம் ஆண்டில் இந்த பாலிடெக்னிக் கல்லூரி தோற்றுவிக்கப்பட்டாலும் 1999லேயே மாநில அளவில் நிஜாமுதீன் என்ற மாணவர் மாநில அளவில் தேர்ச்சி பெற்றார். அவர் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கனடாவில் இருக்கார். கனடாவில் இருந்து நாங்கள் ஸ்டாஃபுக்கிட்ட சொல்லியிருந்தோம், யார் யாரெல்லாம் இந்த காலேஜில் படிச்சுட்டு போனவங்க எந்தெந்த நிலைமையில் இருக்காங்க அவங்களெல்லாம் கூப்பிட்டு ஒரு விசேஷ் வீடியோ எடுத்து அனுப்புங்கன்னு சொல்லியிருந்தோம். அவர் அனுப்பியிருந்தார். இங்கே ஸ்க்ரீனில் அதை போட முடியாது. அன்னைக்கு 99ல் நிஜாமுதீன் ஆரம்பித்தார். இப்போ ஏப்ரல் 2026 இப்போ கம்ப்யூட்டர் படிக்கிற பிரதீஷா கூட ஸ்டேட் ஃபஸ்ட். தொடர்ச்சியாக மாநில அளவில் இந்த கல்லூரி தனக்கென தனி முத்திரையை பதித்து வருகிறது. வெறும் படிப்பில் மட்டும் இல்லை, வேலைவாய்ப்பில் 100% வேலைவாய்ப்பு வழங்கக்கூடிய ஒரு கல்வி நிறுவனமாக இந்த கல்லூரி செயல்பட்டு வருகின்றது. தொடர்ந்து 95ஆம் ஆண்டில் ஆரம்பிக்கப்பட்ட இந்த கல்லூரி இன்று 2026 நோக்கி சென்று கொண்டிருக்கின்றது. 31 ஆண்டுகளை கடந்து 32ஆம் ஆண்டில் இந்த நாளில் கடந்து வந்த பாதையை குறித்து இந்த கல்வி நிறுவனங்களுடைய இந்த கல்லூரியினுடைய பிளேஸ்மெண்ட் ஆஃபீஸர் திரு சுதாகர் அவர்கள், ஸ்ரீ கிருஷ்ணா பாலிடெக்னிக் கல்லூரியின் 32ஆம் ஆண்டு தொடக்க விழா என்பது பெருமைக்குரிய நாள். 32 ஆண்டுகளாக கல்வி சேவை செய்து வருவதை பாராட்டுதலான நாள். கல்லூரியின் வரலாறு 1995ஆம் ஆண்டு ஸ்ரீ கிருஷ்ணா பாலிடெக்னிக் தொடங்கப்பட்டது. கடந்த 32 ஆண்டுகளில் கல்வித்துறையில் கல்லூரி வளர்ந்து வந்துள்ளது. பல்லாயிரக்கணக்கான மாணவர்களின் வாழ்க்கைக்கு அடித்தளமாக அமைந்துள்ளது. கல்லூரியில் 2000க்கும் மேற்பட்ட மாணவர்களின் கல்வி பயிலும் நிலை அடைந்துள்ளது. மாணவர்களின் கல்வி மற்றும் தொழில் முன்னேற்றத்திற்கு கல்லூரி தொடர்ந்து பாடுபட்டு வருகின்றது. பல்வேறு துறைகளின் பாடப்பிரிவு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், சிவில் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் அண்ட் மெஷின் லேர்னிங் இன்ஜினியரிங், அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங், பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் உள்ளிட்ட தொழில் படிப்புகள் மாணவத்தின் ஆர்வத்திற்கும் தொழில்துறையின் தேவைக்கும் ஏற்ப பல்வேறு தொழில்நுட்ப கல்வி பிரிவுகள் வழங்கப்படுகிறது. ஆசிரியர்களின் பங்களிப்பு இதில் மாணவர்களின் வெற்றிக்கு பின்னால் ஆசிரியர்களின் அர்ப்பணிப்பு உள்ளது. பாட அறிவுடன் மட்டுமில்லாமல் ஒழுக்கம், தொழில்நுட்ப திறன் மற்றும் வாழ்க்கை திறன்களையும் ஆசிரியர்கள் கற்றுத்தருகின்றனர். ஆசிரியர் ஒரு மாணவனின்
வாழ்க்கையை மாற்றக்கூடிய சிற்பி. தொழில்துறை இணைப்பு. இந்த தொழில்துறை இணைப்பு மூலம் இண்டஸ்ட்ரியல் விசிட், ப்ராக்டிக்கல் ட்ரைனிங், ஒர்க் ஷாப் ட்ரைனிங், இண்டஸ்ட்ரி இன்ட்ராக்ஷன், டெக்னிக்கல் செமினார், ஸ்கில் டெவலப்மெண்ட், படிப்பில் கற்ற அறிவை தொழில்துறையில் பயன்படுத்துவதற்கான வாய்ப்புகள் மாணவர்களுக்கு வழங்கப்படுகிறது. மாணவர்களின் வேலைவாய்ப்பு 100% பிளேஸ்மெண்ட் என்ற நிலையை உருவாக்கி மாணவர்கள் கல்வி மட்டுமல்லாமல் அவர்களின் எதிர்கால வேலைவாய்ப்பையும் கருத்தில் கொண்டு வேலைவாய்ப்பு பயிற்சிகள் மற்றும் பிளேஸ்மெண்ட் நடவடிக்கைக்கு முக்கியத்துவம் அளித்து வருகின்றோம். NSS, NCC, RRC போன்ற செயல்பாடுகள் மூலம் பிளட் டொனேஷன், சமூக சேவை, ஒழுக்கம், தலைமை பண்பு, சமூக பற்று, தேசப்பற்று ஆகிய பண்புகள் மாணவர்களிடம் வளர்க்கப்படுகின்றது. மாணவர்களுக்கு மதிப்பெண் பெறுவது மட்டும் கல்வியின் நோக்கமல்ல, திறமையை வளர்த்து கொண்டு ஒழுக்கத்துடன் வாழ்ந்து நல்ல தொழில்நுட்ப வல்லுநராகவும் நல்ல மனிதராகவும் உருவாக வேண்டும். இந்த 32 ஆண்டுகளின் பெருமை என்பது ஒரு கல்வி நிறுவனத்தின் வயதை மட்டும் குறிக்கவில்லை. 32 ஆண்டுகளான ஆயிரக்கணக்கான மாணவர்களின் உயிர் கொடுத்த வரலாறை குறிக்கின்றது. எங்களது எதிர்கால இலக்கு அடுத்த தலைமுறை தொழில்நுட்பங்களை மாணவர்களுக்கு அறிமுகப்படுத்துதல். இண்டஸ்ட்ரியல் 4.0, ஆட்டோமேஷன், AI, ரோபோட்டிக்ஸ், EV போன்ற வளர்ந்து வரும் துறைகளில் மாணவர்களை தயார்படுத்துதல், தொழில் முனைவோர் உருவாக்குதல், வேலைவாய்ப்பை அதிகரித்தல், கல்லூரியை மேலும் உயர்ந்த கல்வி நிறுவனமாக வளர்த்தல். இங்கே நிறைவு பகுதியாக 1992ஆம் ஆண்டு ஸ்ரீ கிருஷ்ணா ITI என்ற விதையாக தொடங்கி 1995ஆம் ஆண்டு ஸ்ரீ கிருஷ்ணா பாலிடெக்னிக் கல்லூரியாக வளர்ந்து இன்று 32 ஆண்டுகளின் வெற்றிகரமாக பயணித்து வருகிறது. இந்த 32 ஆண்டுகளின் கட்டிடங்கள் மட்டும் வளரவில்லை, ஆயிரக்கணக்கான மாணவர்களின் கனவுகளும் வளர்ந்துள்ளது. இந்த கல்லூரியில் படித்த ஒவ்வொரு மாணவரும் நமது கல்லூரியின் தூதுவர். அவர்களின் வெற்றியே நமது கல்லூரியின் உண்மையான வெற்றி. கடந்த கால சாதனைகளை பெருமையுடன் நினைவு கூர்ந்து எதிர்கால தொழில்நுட்ப உலகை எதிர்கொள்ளும் திறமையான மாணவர்களை உருவாக்குவோம். 32 ஆண்டுகள் கடந்து விட்டன, ஆனால் நமது பயணம் இத்துடன் முடிவடையவில்லை. இன்னும் பல ஆண்டுகள், பல சாதனைகள், பல ஆயிரம் மாணவர்களின் வெற்றி பயணங்களுக்கு ஸ்ரீ கிருஷ்ணா பாலிடெக்னிக் கல்லூரி வழிகாட்டட்டும். ஸ்ரீ கிருஷ்ணா பாலிடெக்னிக் கல்லூரி மேலும் மேலும் வளர்க, மாணவர்களின் கனவு அனைத்தும் நனவாகட்டும், கல்வியில் தொழில்நுட்பம் இணைந்து புதிய தலைமுறையை உருவாக்கட்டும். நன்றி, வணக்கம்.